ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜ், அதாவது பிஏ எல்எல்பிக்கு எல்லாருமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதை அப்ளை பண்ண நம்பருக்கு வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த ரேங்கிங் கால்குலேஷனா என்ன, எலிஜிபிலிட்டி கால்குலேஷனா என்ன, கட் ஆஃப்னா என்ன அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்கீங்க. இதை பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண போறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி நம்மள வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சீட்டு கொடுப்பாங்க, நம்மளோட மார்க்ல நல்லா தான் இருக்கு, நம்மளுக்கு நம்மள மாதிரியே நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாருமே சீட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. முதல்ல உங்களோட எலிஜிபிலிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது ஒன்று தனியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்கிங் கட் ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது ரெண்டுலயும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீட் கிடைக்கும், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நம்மளுடைய பேர் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து சீட் கிடைச்சிருமா அப்படிங்கலாம் நிறைய பேருக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இதை பத்தி கிளியரா உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் வரும், தெரிஞ்சுக்க முடியும். இந்த அட்மிஷனுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கும். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு அந்த ஒரு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க யூஸ் பண்ணுமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க கவுன்சிலிங்காக. நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் சென்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரோடைய நேம் லிஸ்ட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரெடி பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து போன வருஷம் வந்திருக்கக்கூடிய 3 இயர் லெவலுக்கு உண்டான ஒரு ரேங்க் லிஸ்ட். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டேன். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து 1 பை 1 உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000 பேர் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா 16,000 பேருடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு சீட் கிடைச்சிரும், அலாட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. என்ன காரணத்தினால அப்படி கிடையாது அப்படின்னா, ரைட் சைட்ல நல்லா கவனிக்கணும். எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரேங்க் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட், என்ன ப்ரோ டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது ரொம்ப சிம்பிளா உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ். எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, டோட்டலா பிளஸ் டூல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 600 மார்க்கு நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க. தமிழ், இங்கிலீஷ், நீங்க மேக்ஸ் குரூப் இருந்துச்சுன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா ஒரு 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த 6 சப்ஜெக்ட்ல 600 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் டோட்டலா கால்குலேட் பண்ணி நீங்க என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணி 100 நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்க்ளூடிங் லாங்குவேஜ் பேப்பரோட சேர்த்து இதுதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பர்பஸ். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா இவங்களோட எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 89.280% தான் இவங்களுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி பெர்சன்டேஜ். அப்ப ரேங்கிங் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன 97.100 இருக்கு, இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றும் கிடையாது. அதுக்கு கீழே அப்படியே வந்து பாருங்க, இந்த இடத்துல கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ரேங்கிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்க 12th வந்து ஒரு 6 மார்க்குக்கு நீங்க 6 சப்ஜெக்ட்ல எழுதிருப்பீங்க. அந்த 6 சப்ஜெக்ட்ல தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிற ரெண்டு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எடுத்துரும். ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மார்க் நீங்க டைப் பண்ற இடத்துல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க் என்ன, நீங்க பெற்ற மதிப்பெண் என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. அதே இது 2வது காலம்ல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய 4 சப்ஜெக்ட், அந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 400 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இதுதான் உங்களுடைய ரேங்கிங் பர்பஸ், அதாவது ரேங்கிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்களா, சீட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இதை வச்சுதான் உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ணி போடணும். பெர்சன்டேஜ் வில் பி calculated automatically system calculate அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. this percentage will be considered for ranking purpose. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு பர்பஸ்க்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கோர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கை மட்டும் தான் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த அப்ளை பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ரேங்கிங் லிஸ்ட் அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த 4 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். தமிழ், இங்கிலீஷ்ல நீங்க மார்க் எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுலாம் இங்க மேட்டர் கிடையாது. மொத்த 4 கோர் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அது நல்ல ஒரு பெர்சன்டேஜ் மார்க் ஹையா இருக்கு அப்படின்னா இங்க தாராளமாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதுதான் வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட், அதாவது எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ்னா என்ன, ரேங்கிங் பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுதான்.
இது நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்க மார்க் மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும், எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். சரிங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதாவது மினிமம், அதாவது எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. மினிமமா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நீங்க பிஏ எல்எல்பிக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க, எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40ல இருந்து 45% இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா எல்லாருனாலுமே வந்து 45 மார்க்குக்கு மேலதான் எடுக்க முடியும். 45 மார்க்குக்கு 45% கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து அப்ளிகேஷனே பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து 40ல இருந்து 45% அப்படிங்கிறது இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி ரேங்க் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ரேங்கிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ரேங்க் தான் வந்து ரேங்கிங் பர்பஸ்க்காக வந்து நாங்க கால்குலேட் பண்ணுவோம். இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத இதை வச்சுதான் தெரியப்படுத்தும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம குரூப்லையும் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு எல்எல்பி அப்ளை பண்றதுல எல்எல்பி கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா எங்கிட்ட ஏதாச்சும் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ரீப்ளை வரும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.